ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் ரனிசுமா வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எதோட கண்டினியூஷனாக நான் டெல்லி பயணத்தோட கண்டினியூஷன் இது. சென்னையிலேருந்து நான் எப்படி டெல்லி போனேன், இந்த ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிவகங்கையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு காலையில் அக்டோபர் 5 வந்துட்டேன். நான் அக்டோபர் 5 ஃபுல்லாக சென்னையில் ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு 10 மணிக்கு சென்ட்ரலில் ட்ரெயின் எனக்கு. ஸோ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 12621 நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின். எனக்கு ட்ரெயினை பற்றின நாலேஜ் அவ்வளோவா கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணது கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஏற்றி விட்றதுக்காக வந்திருந்தான். சொல்லிக்கிட்டே இருந்தான், இந்த மாதிரி ஸ்லீப்பர்லாம் போட்டிங்கன்னா உனக்கு பிரச்சனையாக இருக்கும், நார்த் பீப்புளெலாம் வந்து உட்காந்துருப்பாங்க, ஸோ அதனால் நல்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக போடு, தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி இந்த மாதிரி போடு அப்படின்னா. ஸோ செகண்ட் ஏசி பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதில் போட்டேன் நான். அவன்கிட்ட கேட்டுகிட்டே வந்தேன், ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது, எப்படி சமாளிக்கிறது, என்ன அப்படிலாம் வரமாட்டாங்க, நீ நல்ல இதுதான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி இது கொடுத்தான். ஸோ அப்புறம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் 2 நாள் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதுதான் எனக்கு இது. நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. தனியான ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, லெஃப்ட் சைடு வந்து கீழே பெர்த்து, A1 கோச்சில் 11 நம்பர் சீட்டு. ஸோ இதுதான் எனக்கு இந்த சீட்டு. போய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாத்ரூம் தான் பார்ப்பேன் எப்பயும். ஏன்னா 2 நாள் ட்ராவலுக்கு நமக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்ல, 2 நாளைக்கு உண்டான ரெஸ்ட் ரூம் போகிறது, டாய்லெட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் என்னோடய காசுலேயே ஒரு செகண்ட் ஏசி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரில. இப்போ அங்கேருந்து பஸ்ஸில் வந்தேன் தெரியுமா, ஸ்லீப்பர் கோச் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆடலை வைக்கலை, நீட்டாக இருக்குது. 2 நாள் ட்ரெயின் ட்ராவல்லாம் நான் இதுவரை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம். கால் வைக்கிறது தான் சிரமமாக இருக்குது, கால் நீட்ட முடியல, பேக் இருக்குது. பார்ப்போம், காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஆக கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக தெலுங்கானா தாண்டி போய்கிட்டு இருக்கேன். காலையில் மணி 8:30 ஆயிடுச்சு. எந்திரிச்சேன் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சேன். எப்பயும் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிடல. இதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்ணும். இப்போ ஏதாச்சும் ஆர்டர் போடலாம், அந்த ஏஆர்டிசி ஆப்லேயே ஒன்று ஆர்டர் போடுறதுக்கு இருந்தது. ஸோ அதிலே போடலான்னு பார்த்தா மத்தியானத்துக்கு தான், இப்போ போட்டால் தான் மத்தியானம் வரும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மத்தியானத்துக்கு ஒரு 190 ஒரு தாலிலாம் சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1:45 போல் வரும். இப்போதைக்கு காலையிலக்கு ஏதாச்சும் பிரெட் ஆம்லெட் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம். செகண்ட் ஏசியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க, 6க்கு 1.5 அந்த அகலத்தில் கிடைக்கும். ஒரு போர்வை, ஒரு தலானி, 2 விரிப்பு, ஒரு ஒயிட் கலரில் பெட்ஷீட் மாதிரி இருக்கும். அது போக வேறு ஸ்டெடி லேம்புக்கு ஒன்று சைடில் இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்ணும். அந்த ரயில்வே கேன்டீனில் ஏதாச்சும் அவங்க ஆர்டர் எடுப்பாங்கள்ல, சாப்பாடு வேணுமா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே போவாங்க. டீ கேட்குறது, தண்ணி, இதெல்லாம் நம்ம பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு டிக்கெட் எடுத்ததில் நமக்கு எதுவும் தனியாக சலுகைகள்லாம் எதுவும் கிடையாது. போர்வை, தலகாணி, நமக்கு இருக்கிற இடம், ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அதை போட்டு நம்ம வாட்டுக்கு உட்காந்துக்கிடலாம். இந்த மாதிரி சைடாக வந்து லோயர் பர்த் எடுத்து உட்காந்தோம் அப்படின்னா, அதுவும் கீழே எடுத்து உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த தொந்தரவும் இருக்காது. ஸ்க்ரீன் போட்டு நம்ம வாட்டுக்கு உள்ளே ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளோட நினைவுகள், நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம். சைடில் அந்த ஜன்னல் வழியாக இயற்கையை பார்த்துக்கிட்டு, அந்த ட்ராவலை பார்த்துக்கிட்டு. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ விலாகர் ஆகணும், ட்ராவல் விலாகர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு கேமரா தூக்குறீங்களோ எதையுமே ரசிக்க முடியாது. மண்டைக்குள்ள கண்டென்ட்டு, அடுத்து என்ன பேசுகிறது, எதை பார்த்தாலும் கேமரா எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் யூடியூப்போ படத்தையோ இதெல்லாம் பார்க்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் மைண்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஒர்க்கில் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, முக்கியமாக கேமரா எடுக்காதீங்க. அதை அந்த ட்ராவலை அனுபவிக்க பாருங்கள். நானும் முயற்சி பண்ணேன், இதெல்லாம் என்னோடய வேலை. இந்த மாதிரி ஆங்கிள் செட் பண்ணி வச்சு நான் கேமரா எடுக்கணும், நான் அப்படி உட்காந்துருக்கணும், இதெல்லாம் வந்து அதுதான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சே தவிர்த்து பாட்டு கூட என்னால் நிம்மதியாக கேட்க முடியல. ஸோ நீங்கள்லாம் இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகாதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு, உங்களை வந்து ஆசையை தூண்டுற மாதிரி தான். இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் லைஃப். ஆனால் நல்லாயிருக்கும், உண்மையாகவே இது நல்லாயிருக்கும். எப்போ நல்லாயிருக்கும்னா, கேமராலாம் இல்லாமல் லைஃப்பில் உண்மையாகவே எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். இது ஒரு வேலையாக எடுத்து பண்ணும்போது இது வந்து ஒரு வேலைக்கு எப்படி நீங்கள் வேலையில் ஒரு ஆஃபீஸில் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது தவிர இதை நான் என்ஜாயே பண்ணி போகலை. कॉफी गरम, कॉफी घर वाला बढ़िया स्पेशल कॉफी।
ஃபுட்டை ஓன் பண்ணி பார்ப்போம். நமக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரில. நம்ம எல்லாத்துக்கும் தமிழ் ஹிந்தி ரெண்டுமே ஓரளவுக்கு தெரியுது. தமிழ் பேசுகிறவங்க ஹிந்தி பேசுவாங்க, தமிழ் பேசுகிறவங்களுக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியுது, ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு தமிழ் தெரியுது. ஒரு குழம்பு அது ஸ்பூன்லாம் சாப்பிட முடியும். குழம்புல இருக்குது எடுத்து கள்ளி கொட்டி எல்லாம் சாப்பிட முடியாது. வெள்ளை துணி வேறு கொடுத்துருவாங்க, நாஸ்தி ஆயிடும். நம்மளே சாப்பிட்டாச்சு. ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டியதான். நைட் ஆயிடுச்சு. 6 மணிக்கெலாம் ஆர்டர் போட்டாச்சு. ஒரு தோசை, மசால் தோசை ஒன்று ஆர்டர் போட்டேன். ட்ரெயினில் வந்து 2 வாட்டர் பாட்டில் வாங்கினேன். ஒரு பாதாம் பால் ஒன்று வாங்கினேன். 30 60 ரூபா. மசால் தோசை வந்து ஒரு 130 ரூபா. ஆக மொத்தம் 190 ரூபா ஆயிடுச்சு. மசால் தோசை நல்லாவே இருந்தது. ஒரு பக்கத்தில் ஏதோ சாத்விக் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போட்டு வந்து கொடுத்தாங்க. சூடாகவும் இருந்தது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இல்லை, 10 நிமிஷம் ட்ரெயின் லேட்டு இருந்தாலும் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதிகபட்சம் என்ன இருந்தது, சாம்பார், 2 தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் அந்த மவுத் ஃப்ரெஷ்னரு சீரக மிட்டாய், அந்த இது. அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ஒரு செகண்ட் ஆகல. போபால் கரெக்டாக மத்திய பிரதேஷ் அந்த இடத்துல வந்து ட்ரெயின் நின்றுட்டு இப்போ தான் எடுத்தாங்க. பார்த்தா நம்ம நாட்டில் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து அந்த பாத்ரூம் வந்து உட்காரணும் போகிறாங்க அப்படின்னு டெல்லியார் வந்து சொல்லி அனுப்பி விட்டாரு. இன்னும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நார்த்துக்கிட்ட போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. நார்த் பீப்புள் வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இதுவரை எதுவும் நடக்கலை. பார்ப்போம். நம்ம பட்ஜெட்டாக போட்டு செகண்ட் ஏசினா 3500 அந்த டிக்கெட் போட்டு வர்றோம் அப்படின்னா ஃப்ரீயாக வரணும். நம்ம இருக்கிறதே 6க்கு 1.5 அடி. இது அதையும் பங்குனா கஷ்டம் இல்லை. உண்மையாக போயிட்டு வரணும் அப்படின்றதுனால அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னைக்கு காலையில் ஒரு 5:20. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடுவேன் டெல்லியில். டெல்லி பக்கத்தில் ஹசரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன். 2 நாளாக குளிக்கல. நேற்று ட்ரெயின் ஏறும்போது குளிச்சுட்டே இருந்தது. நேற்றுக்குள்ளே குளிக்கல. இன்னைக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். அவ்வளோ நீட்டாக இருந்தது. இப்போ வந்தோடனே பார்த்து தூக்க ஆரம்பிச்சேன். பிரச்சனை இல்லை. அந்த நம்ம டெல்லிக்கார நண்பரை வர சொல்லியிருக்கேன். அவர் வந்துட்டாருன்னா அப்படியே கூட்டிகிட்டு மெட்ரோவில் போயிடுவார். 7 மணிக்கு ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் 5:30 5:45 வந்துருச்சு. ஹசரத் நிசாமுதீன் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து எய்ம்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாப்புக்கு போகணும். எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் வந்து ரூமு. அங்கே போகணும். முத்தமிழ் அப்படின்ற ஒரு திருநெல்வேலிக்காரரு, அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இன்வைட் பண்ணியிருந்தாரு. இன்வைட்லாம் பண்ணல. டெல்லியில் இருக்கேன் ப்ரோ அப்படின்னாரு. நானாக வாலண்டியராக கேட்டேன், ப்ரோ ஸ்டே பண்ணிக்கிறவா அப்படின்னு. வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இறங்கி அவருக்கு கால் பண்ணிட்டேன். 5:30 மணிக்கு தூங்க விடாமல் அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டுட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு இருந்தார். ஒரு மெட்ரோ ஏறி ஒரு 20 நிமிஷம் ட்ராவலு. அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டோம்னா ரூமுக்கு போயிடலாம். வெட்டியை தூக்கிட்டு போக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மித்தபடி இதுதான் இந்த அக்டோபர் 4, 5, 6 இதுக்குண்டான 7 இந்த 3 நாளைக்கு உண்டான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். 7ஆம் தேதி காலையில் ரீச் ஆகிட்டு இதுக்கப்புறம் எனக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்து விலாகில் கண்டிப்பாக பண்ணுறேன்.